श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्री रामगीत 42வது श्लोकम्। श्रीराम उवाच गुरोः सकाशादपि वेदवाक्यतः सञ्जातविद्यानुभवो निरीक्षतम्। स्वात्मानमात्मस्थमुपाधिवर्जितम् त्यजेदशेषं जडमात्मगोचरम्। श्री रामचंद्र प्रभु தம்பியான லக்ஷ்மணனுக்கு சிஷ்யனான லக்ஷ்மணனுக்கு 41வது ஸ்லோகம் வரைக்கும் மகா வாக்கிய உபதேசத்துடைய விவரணம் முடிஞ்சது. மகா வாக்கியம் அதி முக்கியமான மகா வாக்கியம் தத்துவமசி. வேற இன்னும் பல மகா வாக்கியங்கள் இருந்தா கூட இந்த தத்துவமசி అనేది ముఖ్యమైన ఉపదేశం మహా వాక్యం. நீ அந்த சத்தியம். அது பல விதமா நம்ம விவரணத்தின்னு பார்த்தோம். லட்சார்த்தம், வாட்சார்த்தம், பாகத்யாக லட்சணம், அதெல்லாமே டெக்னிக்கல்ல நல்ல விவரணம் முடிஞ்சு 41 ஆனதுக்கு அப்புறம் இவ்வளவு யாரு ஒருத்தன் இவ்வளவு இந்த உபதேசம் எல்லாம் கேட்டானோ, எப்படி கேட்டான்? குருவுடைய குருப்பத்தினால குருவை ஆசிரியிச்சு குரு கிட்ட இருந்து சிரவணம் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். 42வது ஸ்லோகம் கடந்த வகுப்புல நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். இதுல குருவுடைய முக்கியத்துவம் அது ஒருக்காகவும் நம்ம மறக்கக்கூடாது. ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். எந்த குருவா இருக்கணும் சொன்னோம். ஏதேதோ மந்திரம், ஜபம், அப்புறம் பஜனை, கதை அது சொல்ற குரு மட்டும் இல்லாம வேத வாக்கியத. வேத வாக்கியம் என்ன? மகா வாக்கியத்தை உனக்கு சொல்லி கொடுத்து அதோட விவரணன்னு சொல்லி கொடுத்துட்டு உனக்கு புரிய வைக்கிற அந்த குரு. அதுக்கப்புறம் உனக்கு ஏற்படுற அனுபவம் நல்லாவே கேட்டாச்சு, புரிஞ்சாச்சு, மனநமும் நான் செஞ்சிருக்கேன். சொன்னது அப்படியே ஒரு காதுல கேட்டு இன்னொரு காதுல விட்டு வெளியில அனுப்பாம ஹோம்ஒர்க்கும் பண்ணிட்டேன். அதனால உருவான ஸ்வ அனுபவம் தெளிவு அவனுக்கு தான் யாருன்னு புரிஞ்சு போச்சு. நிரீக்ஷதம் தெரிஞ்சுட்டான், புரிஞ்சுக்கிட்டான். என்ன தெரிஞ்சுக்கிட்டா, என்ன புரிஞ்சுக்கிட்டான்? திரும்பி சந்தேகம் வரக்கூடாது. அவனுடைய ஹிருதயத்திலேயே நானு தோணற அந்த உணர்வனை தான் உணர்ந்தான். சுவாத்மஸ்தம் சுவாத்மானம் ஆத்மஸ்தம். தன்னுடைய நிஜஸ்வரூபம் நானு தோணிட்டே இருக்கிறதே சில நிஜமை யாருன்னு சொல்லி அவனுக்கு உள்ளேயே அவனே உணர்ந்தான். இப்போ குரு கிட்ட இவ்வளவு கேட்டதுக்கு அப்புறம் மனநம் செஞ்சதுக்கு அப்புறம் உணர்ந்தான்.
அதுக்கப்புறம் என்ன சார் கதை? அதுக்கப்புறம் என்ன? அவனை உயிரோடு இருப்பானா? எல்லாரும் நடுவில் இருப்பானா? பேசுவானா? அர்ஜுனன் 2வது அத்தியாயத்துல கேட்டது போல் அந்த ஸ்தித பிரஜ்ஞன் எப்படி நடமாடுவான், எப்படி பேசுவான், எப்படி உட்காருவான், எப்படி சாப்பிடுவான், என்ன கதை? ஏதாவது வித்தியாசமா இருப்பானா? சாதாரண மக்களுக்கு இதெல்லாம் வெளியில ஒன்றும் வித்தியாசம் இருக்கணும்னு அவசியம் இல்லை, இருக்காது. ஒரே ஒரு ஏதாவது வித்தியாசம்னா அவனுடைய வேஷபூஷணங்களும் மாறலாம். அப்படின்னா சந்நியாசம் எடுத்தா எடுத்திருக்கலாம், சந்நியாசம் எடுக்கலன்னாலும் பரவாயில்ல, ஞானம் ஏற்பட்டாச்சுன்னா அதுதான் வேண்டியது. கொஞ்சம் தெரியும் சாதாரண மக்களை பார்த்தா. இப்போ அவர் அவனும் அவள ரொம்ப சிம்பிள் லிவிங் லீட் பண்றான், விவகாரத்துல அவ்வளவு ஈடுபடுறதுல இதெல்லாம் கொஞ்சம் தெரியும் பாக்கியமா. ஆனா முக்கியமா இப்போ அவனுடைய மென்டல் ஸ்டேட்டஸ் என்ன, எமோஷனல் கண்டிஷன் என்ன, அதுதான் அந்த கடைசி 3 வார்த்தைகளுக்குள்ள சொல்லப்பட்டது. அதுக்கு நான் இன்னைக்கு வித்தியாசமான விவரணம் கொடுக்கணும். இது நம்ம பார்த்ததுதான் கடந்த சத்சங்கத்திலும், ஆனா அவ்வளவு ஆழமா பார்க்கல. அப்போ ஒரு வார்த்தை என்ன சொல்றாருன்னா, முதல் உபாதி வர்ஜிதம், அதுக்கு பிறகு உபாதி என்ன, சச்சித்தானந்த ஸ்வரூபமான உணர்வான நானு ஆத்மனு இப்போ அதே சரீரத்துல இருக்கேன், அதே மனசுன்னு உபயோகப்படுத்திட்டு இருக்கேன், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உபயோகப்படுத்திட்டு இருக்கேன். நீங்க 5 வருஷமா கேக்குறீங்க, கேட்க ஆரம்பிக்கும் போது இதே உடம்புதான், இதே மனசுதான், அதே ஆளுதான். வயசு ஆயிடுச்சு கொஞ்சம், அது அவங்களுக்கே தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இன்னும் இருக்கிற வரைக்கும் இந்த சரீரம் வாமா உட்காரு, அது கரெக்டா இருக்கு, உங்களுக்காக தான் வச்சிருக்கு. இல்ல தெரியுது. அது உபாதிகள் இருக்கு. ஆனா இங்க என்ன சொல்றாரு, உபாதி வர்ஜிதம் பண்றாரு. வர்ஜிதம் விட்டு கொடுத்தாச்சு. எங்க விட்டு கொடுத்தா உடம்பு இருக்கு, விட்டு கொடுத்தாச்சுன்னா அது கொண்டு போயிருக்கணும். அர்த்தம் என்னன்னா, அவனு திருஷ்டிலோ அவனு இனிமே இந்த மனசு சரீரம் புத்தி அணை உபாதிகளே அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அது பாட்டுக்கு இருக்கு. அதை உபயோகப்படுத்திதான் நான் கிளாஸுக்கு வந்தேன், அது உபயோகப்படுத்திதான் நான் ஞானம் அடைஞ்சேன், எல்லாம் இதை வச்சுதான் செஞ்சேன். இது எனக்கு உதவி பண்ணிச்சு. இந்த புலங்கள் இதெல்லாம் இருக்கு அதெல்லாம். ஆனா இப்போ இது நானே தெரிஞ்சுக்கிறது, இது நான் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுனால இந்த உபாதிகளுக்கு ஏற்படுற பல மாற்றங்கள் அதுன்னு சீரியஸா எடுத்துக்க மாட்டான். ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லிட்டு இருக்கிறேன், புரிஞ்சுக்கணும். இதுக்கு நடக்கிற சில மாற்றங்கள் அது எல்லாத்தையும் சீரியஸா எடுத்துக்க மாட்டான், இது நிஜமனே எடுத்துக்க மாட்டான். அதனால மனசு கவலைப்பட மாட்டான். இது அவனுக்குதான் தெரியணும், நான் இந்த உபாதிகளை வர்ஜிதம் பண்ணிட்டானா இல்லையா. பிசிக்கலா பண்ண முடியாது. அடுத்த 2 வார்த்தைகள் கூட சொல்லி நானும் இன்னும் ஆழமான விவரம் கொடுக்கிறேன். என்ன அடுத்த வார்த்தை, இந்த உட்டி கொடுக்கறது உபாதிகள்னு அறக்குறையா பண்ணக்கூடாது. கொஞ்சம் பண்ணிட்டேன், கொஞ்சம் பண்ணிட்டியா, அது கொஞ்சம் வச்சுக்கிட்டா கூட உன்னை தொந்தரவு பண்ணும்.
பாம்பு விஷம் கொஞ்சம் இருக்கட்டும், பரவாயில்ல. சரி, இவ்வளவு ஒரு சொட்டு தான் போட்டேன், டீ போடலையே, விஷம் அப்படி வச்சுக்கிறோமா? கால்ல குத்தின முள்ளு பாதி எடுத்துட்டோம், பாதி இருக்கட்டுமே, எடுத்தாச்சு இல்ல பாதி. நிம்மதி இருக்குமா? முழுசா எடுக்கிற வரைக்கும் நிம்மதி இல்லை. அசேஷம் யஜேத், முழுசா அந்த விட்டு கொடுக்கறதே உபாதிகளே 100% அன்றார். மிச்சம் வச்சுக்கூடாது, மிச்சம் வச்சுக்கூடாது. டாக்டர் ஏதோ ஒரு இடத்துல ஆபரேஷன் பண்றாரு, இந்த இடம் எல்லாம் எடுத்துதான் ஆகணும்னு ஜாக்கிரதையா அந்த இடத்துல கரெக்டா அவங்க எடுத்துதான் ஆகணும். அது அப்படியே வச்சிருந்தா அது திரும்பி ப்ராப்ளம் கொடுக்கும்னே டாக்டருக்கு தெரியும். அதனால அசேஷமா தியாகம் பண்ணணும். உபாதிகள் உபாதிகள் என்னன்னு நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. ராமர் உபாதி என்ன உனக்கு மாஸ்டர் சொல்லியிருப்பாரு, குரு. ஜடாத்ம கோச்சரம், மனசுக்கு புலங்களினால மனசுக்கு எது தெரியப்படுறதோ, புலங்கள்னால மனசுக்கு எதெல்லாம் கோச்சரம் ஆகிறதோ, இந்த கோச்சரம்னா கண் பாக்குறதுன்னு அர்த்தம். ஆக்சுவலி பாக்குறதுன்னு எல்லா புலங்களுக்கு தெரியறதோ அதெல்லாமே அது என்னது? ஜடமதி. ஜடமானது இந்திரியங்களுக்கு மூலமா மனசுக்கு தெரியறதே, அது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட மிச்சம் வச்சுக்காம அது எல்லாத்தையும் உத்தி கொடுக்கணும். அப்போ கூட இன்னும் புரியாது. ஏன் சார் அப்படி நினைச்சுக்கிறீங்க? நீங்க நல்லா புரிஞ்சிச்சு. சரி, எனக்கு புரியல, எனக்கு திருப்தி வரல. அர்த்தம் என்னன்னா, இந்த மனசு, சரீரம், புத்தி இது எல்லாமே பிளஸ் இதுக்கு அனுபவப்படுற சுத்தி இருக்கிற உலகம் எல்லாமே 3 விஷயங்கள்னால அதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. 3 விஷயங்கள்னால அதை மாறிக்கொண்டே இருக்கும். அதெல்லாம் இங்க சொல்லல. என்ன அது? எந்த 3 விஷயங்கள்? இது எல்லாத்தையுமே வெஷ்டி சமஷ்டில விட எஃபெக்ட் பண்ணும். தேச கால கர்மா. தேச கால வஸ்துவனை பொதுவா சொல்றோம், அது இந்த இடத்துல நம் கர்மா. இன்னும் கூட அந்த கர்மத்தினை தேச கால பிராரப்த கர்மா அப்படின்னு சொல்லுவோம். எந்த கர்மா பேக்கெட் ரிலீஸ் ஆகி இப்போ நம்ம வீட்டுக்கு வந்துச்சு, இனிமேல் திறந்து அதை ஏதாவது இருக்கிறதெல்லாம் பார்க்கணும். அதான் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த ஜென்மா, பிராரப்த கர்மா. இந்த 3 என்ன பண்ணும்? தேசத்தினால காலத்தினால பிராரப்த கர்ம மாற்றங்கள் காணப்பட்டுட்டே இருக்கும். இப்படி மாற்றங்கள் ஏற்பட்டுட்டு இருக்கிற இந்த உன்னுடைய சரீரமோ இந்த உலகமோ இது நீ மாத்துறதுக்கோ கட்டுப்படுத்துறதுக்கோ உனக்கு முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இது புரிஞ்சாதான் அடுத்த எதுக்குதான் 51 வரைக்கும் என்ன சொல்ல போறாருன்னு புரியும். இதுல நம்ம கட்டுப்படுத்துறதுக்கோ மாத்துறதுக்கோ முடியாது. கொஞ்சம் முடியும். இந்த முடியாதன்னா என்னுடைய வில் பவர்னால இதெல்லாம் நேற்றுக்கு சொன்னா இன்னைக்கு கனெக்ட் பண்ற ஒரு விஷயம். நேற்று கூட மதி விதி மத்தின்னு பத்தி நேற்றுக்கு டச் பண்ணிருக்கோம். இப்ப அதுக்குதான் இன்னைக்கு சொல்லணும். அதே மத்தி என்ன, வில் பவர் என்ன, வில் பவர்னு வச்சு
இந்த మతిని வச்சு இந்த విధిని ಇದನ್ನ ದೇಶ ಕಾಲ ಪ್ರಾರಬ್ಧದಲ್ಲಿ நீ ஒன்னும் மாற்ற முடியாது. அப்போ வில் பவர் எதுக்கு சார்? வில் பவருக்கு சமஸ்கிருதத்துல நாம என்ன சொல்லியிருக்கோம்? புருஷகாரம், புருஷ பிரயத்தனம், ஹியூமன் எஃபர்ட்னு சொல்லியிருக்கோம். இப்ப அது நீங்களே இப்ப வந்து அது வேலை பண்ணாதுன்னு சொல்றீங்கன்னா புரிஞ்சுக்கும். வேலை பண்ணும், ஆனா இந்த அனாத்ம விஷயத்துல இல்லை. இந்த அனாத்ம விஷயத்துல உன்னுடைய வில் பவர் வச்சுட்டு நீ எதுவுமே தேச கால பிராரப்தங்களிலும் மாற்றம் கொண்டு வர முடியாது, தடுக்க முடியாது. ஆனா பிரயத்தனம் ஏதாவது சின்னது பண்றோம். வியாதி வந்தா உடம்புக்கு மாதிரி டாக்டர் கிட்ட போறோம், அதெல்லாம் பண்ணிடும். சரி, அந்த விஷயம் சொல்லல. போன வருஷம் கொஞ்சம் நிறைய பணத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சில வருடங்களுக்கு முன்னாடி. இப்ப எல்லாம் கொஞ்சம் பணம் எல்லாம் வந்துச்சு, எல்லாம் சரியாயிடுச்சு. நான் தான் பணத்தினை சம்பாதிச்சேன். இதெல்லாம் நான் தானே சார் பிரயத்தனம் பண்றேன், இதெல்லாம் நீ சொல்லுவே. நாங்க வந்து அதை பத்தி சொல்லல. ஒரு மனுஷன் கொஞ்சம் முன்ன போறது, பின்னாடி போறது, வளர வசத்தில முன்னேறிட்டான், குறைஞ்சிட்டான், இந்த விஷயங்களை பத்தி சொல்லல. அது நீ பண்ணி நீ நினைக்கிற உன்னோட வில் பவர் உபயோகப்படுத்துறன்னு சொல்லிட்டு. ஆனா நிச்சயமா வாழ்க்கையின் அப்படியே கவனிச்சு பார்த்தா என்ன கவனிக்கணும்? சுத்தி இருக்கிற சூழ்நிலைன்னு நீ மாற்ற முடியுமா? இவ்வளவு சூடா இருக்கு இப்போ கோயம்புத்தூர்ல. யார ஏதாவது பண்ண முடியுமா? ஏசி வாங்கி உள்ள வச்சுக்கிட்டு வெளியில இருக்கிற சூடு இன்னும் ஏத்தி விடலாம். ஏன் சூடெல்லாம் இவ்வளவு ஏறுது தெரியுமா? நிறைய கார் எல்லாம் ஏசி, வீடெல்லாம் ஏசி, என்ன ஹீட் நீ இன்க்ரீஸ் பண்றோம். குளோபல் ப்ராப்ளம், வார்ம்னஸ், இது எல்லாத்துக்கும் காரணம் இதுதான். கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு தாங்கிட்டு சகஜமா வாழ்றதை பழகணும். அது இப்போ சொல்லி மாற்ற முடியுமா? யாராவது கேட்பாங்களா? நம்ம பேசுற பேச்சு பொருத்தமா இருக்கும்? ஒண்ணும் கிடையாது. சரி, அது விட்டுடுவோம். நம்ம பாட்டி நம்ம வேதாந்தத்துக்கு இப்ப இந்த விஷயம் எப்படி? அதனால மாற்ற முடியாது. ஒன்னு சொல்லிட்டேன், கோயம்புத்தூர் சூடு பற்றி. யூடியூப்ல கேட்கறவங்களுக்கு எல்லாரும் தெரியணுமே கோயம்புத்தூர்ல எவ்வளவு சூடு. அதுபோல் நிறைய இப்ப பாத்தீங்கன்னா அடிக்கடிக்கு அங்கங்க பூகம்பம் வந்துட்டு இருக்குது. இது முன்னாடி எல்லாம் வெரி ரேரா பார்ப்போம். நியூயார்க்கு, நியூ ஜெர்சியிலோட வந்துச்சு. நெக்ஸ்ட் பண்றாங்கன்ற அது என்னாச்சுன்னா பூமியில தண்ணி குறைஞ்சு போயிட்டு இருக்கு. ஆமா, வரலாம், தயாரிடும். சரி, இது முன்னாடி ஏதோ வெரி ரேரா அந்த இந்தோனேஷியாயோ வருவேன். பாருங்க, 2-3 months பார்த்தா எல்லா இடத்துலும் அங்கங்க மாத்தி 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 வந்துட்டு இருக்குல்ல. என்னதான் பண்ணுவேன்? சரி, நிறைய சமஷ்டி வெஷ்டி விஷயத்துக்கு வாங்க. சமஷ்டிலோ வெஷ்டிலேயே எனக்கு கண்ட்ரோல் இல்லை. என்ன, இங்க மூப்பு வருது, வியாதி வருது, மரணம் வரும். ஏதாவது பண்ணுவேன் நீ? உலகத்துல இருக்கிற எல்லா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸுமே கூட்டிட்டு சுத்தி உட்கார வச்சுக்கிட்டு கூட ஒண்ணும் பண்ண முடியாது. இது சத்தியம் தானே? அப்ப என்னதான் கண்ட்ரோல் இருக்குன்னு நினைக்கிறேன் நீ? என்னதான் சொல்லுவேன்? இல்லை. அப்போ தேச கால பிராரப்த கர்மங்களுக்கு ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய, அதுக்கப்புறம் எனக்கு நெருங்கி இருக்கிற எனக்கு குழந்தைகள் தான் சார் சொல்றதே கேட்க மாட்டுறாங்க, இல்ல சொல்ற பேச்சே கேட்கறது இல்லை. என்னமோ அப்படின்னு கவலை, வருத்தம். மனைவி கேட்கறது இல்லை, ஹஸ்பண்ட் கேட்கறது இல்லை, மாமியார் சொல்லவே வேண்டாம்.
மாமியார் சொல்லுவாங்க, மருமகளுக்கு சொன்னது கேட்கவே மாட்டான்னு அவங்க சொல்றாங்க. இதேதான் உங்க கையில இருக்க. மாறினா உண்டா உண்டா உண்டு இருந்தா இருக்கலாம். இப்படி எதுவுமே இல்லை. அடுத்தவங்க மனஸ்தத்துவத்தினை மாற்ற முடியல. இப்படி இருக்கும்போதும் நமக்கு எங்க வில் பவர் இருக்குன்றீங்க? இல்லை. அப்போ வேதாந்தம் என்ன சொல்றது, சாஸ்திரம் என்ன சொல்றது? உனக்கு வில் பவர் இருக்கு, ஆனா அது ஒண்ணு நீ திருத்துகிறதுக்கு, நீ ஞானம் அடையறதுக்கு அந்த வில் பவர் உபயோகப்படுத்தலாம். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ அந்த வில் பவர் இருக்கிறதுனாலதான் நீங்க தொடர்ந்து கிளாஸுக்கு போய்தான் ஆகணும். இவ்வளவு சொல்றாரு கிருஷ்ணர், கீதா இது அதுன்னு இங்க குரு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படியே நமக்கு அந்த வில் பவர் வச்சுதான் உடம்பு கஷ்டமா இருந்தாலும் அப்படி இருந்தாலும் இப்படி இருந்தாலும் போகணும் கிளாஸுக்குன்னு சொல்லி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தூக்கம் வந்தாலும் எதாவது புரிஞ்சுக்கணும், சரி புரியலன்னாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறோம் இல்லையா? அப்போ ஞானம் அடையறதுக்கு நான் முயற்சி பண்ணணும். இந்த அனாத்மா விஷயங்கள் மேல நானு தலை அதுல போட்டுட்டு அது என்னமோ பண்ணணும் சொல்லி நீ பண்ணாம இருக்கிறது தான் வில் பவர். இங்க வில் பவர் உபயோகப்படுத்தலாம். அதுதான் பகவத்கீதையில கூட 6வது அத்தியாயம் தியான யோகத்துல கிருஷ்ணர் சொன்னது, உத்தரேத ஆத்மனாத்மானம். நீதான் ஒண்ணு நீ தூக்கி முன்னேறணும். அது பண்ணலன்னு ஒண்ணு நீயே கீழே தள்ளிக்கிற. அதனால உனக்கு நீதான் மித்திரன். இப்படி பண்ணலன்னா உனக்கு நீதான் சத்ரு அப்படின்னு 6வது அத்தியாயம். அப்போ இதுதான் முக்கியமான பாயிண்ட். இது நம்ம எப்படி அதை அப்ளை பண்ணி பழகிறது? மகா வாக்கியம் சொல்லியாச்சு, நான் பிரம்மன்னு சொல்லி, நான் சைத்தன்ய ஆத்மான்னு சொல்லி. அதுக்குதான் இனிமே 3வது அபியாசம் நிதித்தியாசனம். இந்த ஞானத்தின நிஷ்ட பண்ணிக்கிறது, திருடம் பண்ணிக்கிறதா வர 51வது ஸ்லோகம் வரைக்கும் சொல்லக்கூடாது. நிதித்தியாசனம். அடுத்த ஸ்லோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி இப்போ பேசின இந்த விஷயத்தினை உங்களுக்கு ராமாயணத்துல இருக்கிற அந்த கதனை ஞாபகப்படுத்திட்டு அது இதுக்கு எப்படி பொருத்தமா இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு. ராமாயணத்தில் சுக்ரீவன் அவனுடைய அண்ணான வாலினால துரத்தப்பட்டு கஷ்டப்பட்டுட்டு, வாலி ரொம்ப பலசாலி, அவனை எதிர்க்க முடியாது. இப்படி பல வாட்டி துரத்தப்பட்டு அடி வாங்கி கஷ்டப்பட்டு எல்லாம் ஆனதுக்கு அப்புறம் கடைசியாக கண்டுபிடிச்சான், தெரிஞ்சது அந்த ரிஷமுக பர்வத்தத்து மேல போய் நான் இருந்தாச்சுன்னா வாலிக்கு அங்க என்ட்ரி கிடையாது. வாலி அங்க வந்தாச்சுன்னா தலை உடைஞ்சு செத்து போயிடுவான் அப்படின்னு அவனுக்கு சாபம் இருக்கன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அப்பா ரொம்ப நாளுக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு அவன் துரத்துன ஓடி 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 அந்த ரிஷமுக பர்வத்தத்து மேல வந்ததுக்கு அப்புறம் நிம்மதியா இருந்தார். அப்புறம் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவே தேடி அங்க வந்தார். பிரபு வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு ரட்சணை ஏற்பட்டுச்சு. அவனுக்கு இருக்கிற தொந்தரவு, வாலியோட தொந்தரவு நீக்கப்பட்டது. இது கதை. இது இப்போ நான் பேசின பேச்சுக்கு அப்ளை பண்ண. நம்ம எல்லாரும் சுக்ரீவ ஜீவர்கள் అని சுக்ரீவர்கள். சுக்ரீவ பிராரப்த கர்மனை வாலினால துரத்தப்பட்டு ஜன்மங்களா ஓடி 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 நிம்மதி இல்லாம
மறுபடியும் மறுபடியும் இன்னொரு சரீரம் இப்படி ஓடி ஓடி கடைசியாக என் ஹிருதயஸ்தானத்திலேயே நான் பூந்துகிட்டு அந்த ரிஷபோக பர்வதமனே என்னோட ஹிருதயஸ்தானத்திலேயே நான் ஸ்திரமாய் அங்க இருக்கிற அந்த ராமச்சந்திர பகவானே ஆத்மனு பிரம்மம்னு நான் தரிசிச்சதுக்கு அப்புறம் எனக்கு இந்த பிராரப்தமான வாலியோட தொந்தரவு நீக்கப்பட்டது. உள்ள என்ன நான் பார்க்கறதன்னு அந்த ரிஷமுக பர்வத்தம்னா அந்த ஜீவனுடைய ஸ்தானம், மூலஸ்தானம், பிரதிபிம்பம். அங்க போய் பார்த்தா அது பிரதிபிம்பம் இல்ல, பிம்பம்னு தெரிஞ்சு போச்சு. பிரம்மம் தானே பிரகடனம் பண்ணிக்கிட்டார். ராமரு சுக்ரீவன் தேடி வந்தார். பிரம்மம் அங்க இருக்க, நம்ம அந்த பக்கம் திரும்புறோமா? நம்ம அந்த பக்கம் திரும்பிட்டா பிரம்மன் கிடைச்சாச்சு. சுக்ரீவன் அங்க இங்க பயந்து பயந்து அப்படி இப்படி இருக்கிறான். அவன் திருஷ்டி ராமர் மேல போகவே மாட்டேங்குது. எப்போ அப்படி அப்படி நிச்சலமாய் ராமர் தூரம் வந்து பார்த்தாரோ, பார்த்ததுக்கு அப்புறம் கூட பயந்துட்டான். அப்ப கூட பயந்துட்டான். ஹனுமான் ஜனிச்சிட்டு இது என்ன இந்த விஷயம்? நமக்கு குரு இவ்வளவு சொல்லிட்டு இருந்தா கூட பயம் போறதில்லை. இவர் சொல்றதெல்லாம் நம்பி நான் இப்படி இருந்த அப்புறம் குட்டிசோராய் போயிடுவேன். வேதாந்தம் சொல்லி இவர் என்னென்னமோ பேசுறாரு, நமக்கும் வரமாட்டேங்குதுல. ரொம்ப கஷ்டம், நிறைய வருஷம் ஆகும். பூர்ண சரணாகத்தை நம்பிக்கை வர்றதுக்கு அநேக வருஷங்கள் ஆகும். அப்போ யோசிச்சு பாருங்க, அப்போ ஞானம் நிஷ்டை ஏற்படுறதுக்கு எப்படி என்ன ஆகும்? அதனாலதான் அப்பப்போ குருவினை பரீட்சை பண்றது போல நம்ம உள்ள இருந்து சந்தேகங்கள் வரும். நேரா பண்ண மாட்டோம், தைரியம் இல்லை நேரா பண்றதுக்கு. இல்ல, குருவின் பரீட்சை பண்றதுன்னா என்ன அர்த்தம்? கிளாஸுக்கு வராம போறான் அப்படி என்ன அர்த்தம்? இவர் சொல்றது அர்த்தம் இல்லை, இவர் லாய்க்கு இல்லை, இதுவே பிடிச்சுக்கிட்டே இருந்த பாராயண கிளாஸ் எல்லாத்தையும் போக வேண்டாமா? வேதாந்தமே கேட்டுட்டு இருந்த போதுமா? அந்த மாமி போறேன், இந்த மாமி போறேன், அந்த பாட்டி போறேன், இந்த பாட்டி போறேன், நான் அதுக்கு எல்லாத்தையும் போக வேண்டாமா? அது ஈகன்னு சொல்லி இப்படியே ஓடுவா. இது என்ன அர்த்தம் தெரியுமா? குருவின் நம்மளை தெய்வத்தின்னு நம்மளை. அப்போ தெய்வமான ராமர்னு நம்புறதுக்காக அங்க திரும்பி ஹனுமான்ஜி குரு ஸ்தானமா இருந்து 2 பேர்னு சேர்த்து வச்சார். சரி, அது அப்படி நிறைய சொல்லிட்டே இருக்கலாம், ஏன்னா பொருத்தமா இருக்கும்னு சொல்லி இந்த விஷயத்துக்கு. இப்ப எங்க கன்க்ளூஷன் என்ன புரிஞ்சதா? அதுதான் அந்த பிராரப்த தேச காலங்கள். அதுதான் இங்க அர்த்தம். உபாதி வர்ஜிதம் தெஜேத் அசேஷம் ஜடாத்மக கோச்சரம். இப்ப இது நல்ல எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும். அந்த கன்ஃபார்ம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், திருடத்தா, ஸ்திரதா எப்போ வரும்னா அதுக்கு நிதித்தியாசனம் பண்ணணும். இது வேதாந்த ஞான மார்க்கத்துல முறை. அதுதான் யாக்ஞவல்கர் பிருகதாரண்யக்கத்துல ரொம்ப விஸ்தரிச்சு விசேஷமா பேசிட்டு இருக்கிறது. ஸ்ரவணம், மனனம், நிதித்தியாசனம். நிதித்தியாசனம் అనేది எப்போ முடியும் ஒருத்தனுக்கு? அதையும் இப்போ முடியணும். நமக்கு இத்தனை வருஷம் தொடர்ந்து நீங்க நிஜமா உள்ள ஆவலோட, ஸ்ரத்தையோட, பக்தியோட கேட்டு ஓரளவுக்கு நான் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். நானும் சிந்தனை பண்ணி எனக்கு உள்ள இருக்கிற இந்த அனாத்ம விஷயங்களோட சந்தேகங்களை கூட நானே தீர்த்துக்கிட்டு அதுக்கு மனனம் பண்ணிட்டு இருக்கேன். நான் திரும்பி திரும்பி அடுத்த கிளாஸுக்கு வரும்போது நீங்களும் சொல்லி அதெல்லாம் போயிடுச்சு. அப்போ நம்ம நிதித்தியாசனத்துக்கு தயார்.
నిధిధ్యాసనమన్నా ధ్యానం இன்னொரு సింపుల్గా புரியறதுக்கு. ஆனா வேதாந்தத்துல தியானம் அనే வார்த்தைக்கு பதிலா நிதித்தியாசனம் உபயோகப்படுத்துறோம். கரெக்டா இப்போ திரும்பி நான் இங்கிலீஷ்ல 6வது அத்தியாயம் பகவத்கீதை பேசிட்டு இருக்கேன். அங்க கூட இந்த கேள்வியோட தான் இன்டராக்ஷன் ஆரம்பிச்சது. எதுக்காக தியானம், எதுக்காக தியானம் கிடையாது. மெடிடேஷன் இஸ் மென்ட் ஃபார் வாட் அண்ட் மெடிடேஷன் இஸ் நாட் மென்ட் ஃபார் வாட். இதெல்லாம் கிளியரா தெரியலன்னா அது எது சும்மா ஒரு மாதிரி மெடிடேஷன். முடிஞ்சா கேட்கறவங்களுக்கு கேளுங்க, இல்ல ஏதோ பேசினதா ஏதோ மாற்றி பேசுங்க. விஷயம் அதே தான், ரொம்ப முக்கியமானது. ஏன் சொல்றேன்னா இப்போ இனிமே இங்க பார்க்க போற இந்த ஸ்லோகங்கள் இதெல்லாம் புரியறதுக்கு நீங்க சைமல்டேனியஸா நான் உங்களுமே ரிக்வெஸ்ட் பண்ணி சொல்றது தப்பில்லை. என்ன உங்களுடைய வளர்ச்சி நீங்க முன்னேறினவன் தானே நான் ஆசைப்படுறேன். பிரதாரண்யக்கம் கேட்கலாம், ஏன்னா நீங்க உபனிஷத்துக்கள் எல்லாம் நேரா கேட்கலன்னா கூட வேதாந்தத்துடைய உங்களுக்கு பழக்கம் வந்துச்சு. இப்போ ட்ரை பண்ணுங்க. பொதுவா சொல்லக்கூடாது, நான் அப்படி நீங்க எல்லா உபனிஷத்துகளும் கேட்காம பிரதாரண்யக்கத்தில் கேட்கக்கூடாது. நான் அதனாலதான் அப்பப்போ உபனிஷத்துகள் கிளாஸ் இங்க நடக்கலன்னாலும் இங்க முண்டக்கம் மட்டும்தான் பண்ணோம். நீங்க அதெல்லாம் இருக்கு, அது கேட்க சொல்லணும். நீங்க எத்தனை பேர் உங்க சமயத்திலே அந்த மனநம் அப்படி கேட்கறதே நிதித்தியாசனம். சரி, அடுத்த பாயிண்ட். இப்போ நிதித்தியாசனம் అనేది முடியும். அப்போ நிதித்தியாசனம் இங்க இவர் பேசும்போது பேசுவேன், இந்த 4-5 விதமான சாதனைகள் கூட நிதித்தியாசனம் தான். என்னது? ஒண்ணு வீட்டுல டைம் இருக்கும் முதல்ல கண்ணு மூடி உட்கார்ந்து செய்யற ஒரு விதமான நிதித்தியாசனம். அதுக்கு பேரு சமாதி அபியாச ரூப நிதித்தியாசனம்னு சொல்லுவோம். கண்ணு மூடாமே கூட நான் அந்த சிந்தனையில நான் அப்படியே இருப்பேன் அப்படின்னு சொன்னா, விவகாரம் நடந்துட்டு இருந்தான்னு உலகத்துல பார்த்துட்டு இருந்தான்னு சொன்னா அதுக்கு பேரு பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனம். இங்க ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு அப்புறம் 6வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் பேசுறது அந்த பிரம்மாபியாச ரூப நிதித்தியாசனம் தான். சரியா? அப்போ அது 2 திரும்பி திரும்பி இப்படி விடாம கேட்கறதோட நிதித்தியாசனம் தான். திருப்பி திருப்பி சிரவணம் பண்றதே நிதித்தியாசனம் தான். நிதித்தியாசனம் தனியா அவசியம் இல்லை. திரும்பி எப்போ உட்கார்ந்து கேட்கிறானோ, இல்ல இதே நான் திரும்பி வீட்டுல யூடியூப்ல போட்டுட்டு திரும்பியும் உட்கார்ந்து கேட்கிறேன்னு அதையும் நிதித்தியாசனம் தான். இல்ல நானா ஏதின நோட்ஸ்னோ இல்ல நானே திரும்பி கேட்டு இல்ல எனக்கு புரியுதான்னு அப்படி ஏதுற, அது கூட நிதித்தியாசனம் தான். இதே போல் சிந்தனையில இருந்து இந்த மாதிரி எனக்கு கூடவே கூட கிளாஸுக்கு வந்துட்டு இருக்கிற அவங்களுக்கு கூட இதே விஷயத்தினை திரும்பி நீங்க அதே விசாரணம் பண்ணா அதையும் நிதித்தியாசனம் தான். வியாசபீட்டத்துல உட்கார்ந்து சொல்லி கொடுக்கிற ஒரு தகுதி குரு அதுக்கு அனுமதி கொடுத்து உனக்கு அந்த பாக்கியம் கிடைச்சா அதையும் நிதித்தியாசனம் தான். இது எல்லாமே நிதித்தியாசனம் பல வகை. இப்போ இங்க ராமர் இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பாக்குறோம். இதுக்கப்புறம் ஸ்லோகங்கள் கொஞ்சம் சுலபமா இருக்கும். ஏன்னா நிதித்தியாசனத்துல
நீ யாரன்னு சொல்லிட்டும், நீ ஆத்மானு. உனக்கு இனிமே உனக்கு சில ஸ்வரூப லட்சணங்கள் சொல்லுவோம். எல்லாம் வேற உபனிஷத்துல அங்கெல்லாம் கேட்டது பகவத்கீதை. ஸ்லோகம் படிக்கிற முதல்ல 43வது ஸ்லோகம். பிரகாஷரூபோஹமஜோஹமத்வயः சக்ருத்விபாதோஹமதீவ நிர்மலः विशुद्धविज्ञानघनो निरामयः सम्पूर्ण आनन्दमयोऽहमक्रियः. இந்த ஸ்லோகத்தில் நம்மளை பத்தின்னு சொல்லும்போது என்னை பத்தி நேற்றுக்கு அந்த நானும் நீ என்ற வார்த்தைக்கு அர்த்தம் பேசியிருக்கோம். அஸ்மத் யுஷ்மத். ஏன்னா இங்க எல்லாமே அஸ்மத் சப்தம் வந்துட்டே இருக்குது. அகம் 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 அகம். இவ்வளவு நாள் படிய பழக்கத்தினால நானுன்னு தொடும் போதெல்லாம் நான் சோ நான் என்னோட பேரு, நான் ஸ்திரீ, நான் ஆண் பெண், நான் பிராமணன், நாங்க ஏதேதோ குலம், நான் வயசானவர், இப்போ ஓல்டு ஃபெல்லோ. இல்ல பரவாயில்ல, நான் இன்னும் நல்லா அழகாதான் இருக்கேன். அப்புறம் நான் 2-3 குழந்தைகளுக்கு அப்பா அம்மா. இதெல்லாம் நான் இதுதானே நிறைய பொதுவா. இப்ப அது எல்லாத்தையும் எடுத்து பக்கத்து வச்சு இனிமே நானன்னு சொன்ன இது, நானன்னு சொன்ன இது இது இதுன்னு சொல்லி அபியாசம் பண்ணணும். இப்படி அபியாசம் பண்றது எதுக்குனேது நிதித்தியாசனத்துக்கு சொல்லியிருக்கோம். ஹேபிச்சுவல் நோஷன்ஸ், பழக்கமா இருக்கிற பாவனைகளை நீக்கிறதுக்காக. ஞானம் புதுசா ஒன்றும் வருதில்லை, எல்லாம் தெரிஞ்சிச்சு. நீங்க நல்லாதான் சொல்லிட்டீங்க, எல்லாதான் நல்லா புரிஞ்சிச்சு. நான் எனக்கு புத்தி ஒத்துக்கிறது. ஆனா நான் படிய போல இருக்கேன். ப்ராப்ளம் என்னன்னா நம்ம மனசு. என்னோட மனசு இதெல்லாம் கேட்டு அது ஜீர்ணிச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு அது மாறிச்சு, திரும்பி உள்ள படியபடியே அந்த துக்கம், பொறாமை, ஆல் அந்த தேவையில் அது எல்லாத்திலேயே ஈடுபட்டு அப்படியே இருக்கு, தொந்தரவு பண்றதா அப்படின்னு கவனிச்சுட்டே இருந்து அதை மாற்றணும். அப்படி அந்த படிய அடக்கமா இருக்கிற நோஷனல் அந்த கரெக்ஷன் பண்றதுக்கு தான் நிதித்தியாசனம். அதுதான் ஞான நிஷ்டான்னு சொல்லுவோம். யாக்ஞவல்கரு நல்ல ஞானம் இருக்கிறவர். நான் இப்போ கிரகஸ்தாசிரமம் விட்டுட்டு நானும் அதுக்கு மேல ஆசிரமத்துக்கு போறேன், சந்நியாசாசிரமத்துக்கு மனைவி கிட்ட சொல்றேன். மைத்ரி, அதனால எனக்கு இருக்கிற கொஞ்சம் நீங்க பிரிச்சு எடுத்துக்கோங்க 2 பேருன்னு, 2 பத்தினி அவருக்கு. அப்ப அந்த அம்மா, ஒரு அம்மா ஒன்னும் பேசல. மைத்ரி மட்டும் ரொம்ப விவேகம் இருக்கிறவள். நீங்க எதுக்காக என்ன அடையணுமான்னு நீங்க இதெல்லாம் விட்டுட்டு போறீங்க? ஏதோ போறீங்க, இதெல்லாம் வேண்டாம்னா ஏதோ இன்னும் சிறந்ததா அடையறதுக்கோ சாதிக்கிறதுக்கோ அனுபவிக்கிறதுக்கு தானே போறீங்க. அப்போ எனக்கு இதெல்லாம் கொடுக்குறீங்க, இது எல்லாத்தினால நானும் நீங்க அனுபவிக்க போற, உங்களுக்கு கிடைக்க போற அந்த என்னமோ அது எனக்கு இதனால கிடைக்குமா? அப்படி கூட இல்லை, நேராவே கேட்டாங்க, இது பணத்தினால எனக்கு அமிர்தத்துவம் கிடைக்குமான்னு கேட்டாங்க. தானே புத்திசாலித்தனம்.
இப்போ நீங்க எல்லாம் ஸ்திரீகளா இங்க கிளாஸுக்கு வந்து உங்க வீட்டுல பையனும் ஆண்கள் யாராவது இருந்தா ஹஸ்பண்ட் என்ன அங்க போய் கிளாஸ் போய் உட்காரு, நீங்க உட்கார்ந்து இது கவனிக்கணும் வேண்டாமா, எனக்கு தேவையில்லை அப்படின்னு எல்லாம் சொல்லி நீ ஏன் போறீங்க அப்படின்னு சொல்லு. இல்ல ஹஸ்பண்ட்ஸ் மட்டும் ஜென்ட்ஸ் போனா ஸ்திரீகளும் கூட அப்படி இல்லை, உங்களுக்கு எப்படி வேதாந்தம் கிளாஸ் கம்பல்சரி அது போன்னு வந்துருங்க இப்படியானு. ஆனா மைத்ரே எப்படி இருக்கான் பாரு. யாராவது அந்த அந்த ஞானத்துக்கு போறான்னு அது விஷயம் என்னன்னு கேட்கணும் இல்லையா? ஆனா அப்படி இருக்கிறாமோ இருக்கிறாங்களே. எதுக்கு சொல்லிட்டு இருக்கு இந்த பிருகதாரண்யக விஷயம்? அப்போ யாக்ஞவல்க்கு ஞானம் இருக்கு, அவர் எதுக்கு இப்போ போறாருன்னா அவர் கடிச்சா இருந்த ஞான நிஷ்டலோ அப்படியே ஊரகாய் போல் ஊறறதுக்காக. ஊரகாய் போல் ஊறறதுக்கு என்ன வேணும்? அந்த எதுல நம்ம ஊரகாய் அந்த துண்டு வடமாங்க அதெல்லாம் போட்டுருமோ, அது போட்டதுக்கு அப்புறம் அது அதுலயே இருக்கணும் இல்லையா? அது அதுலயே இருந்தாதான் ஊருமா, இல்ல அப்பப்போ வெளியில போயிட்டு கொஞ்சம் திரும்பி 2 நாள் கழிச்சுட்டு வர ஊருமா? எக்ஸாக்ட் அதேதான். வடமாங்க புரிஞ்சிச்சு. ஞானம் வந்துச்சு, தெரிஞ்சது. இப்ப அதுல ஊறுகாய் போல். அந்த ஊறுகாய் போல் ஊறறதுக்கு பேரு நிதித்தியாசனவங்க. அந்த ஊறும் போது பாரு, மேல உப்பு, பக்கத்துல உப்பு, கீழே உப்பு, எல்லா பக்கம் அது என்னமோ எந்த ஜலத்துல போடுறீங்களோ அந்த ஆயில அதுல முழுங்கி இருக்கு. அதேபோல் பிரம்மாபியாச சிந்தனையிலேயே ஊறணும். அப்போ அதுக்கு இது எல்லாமே சரி. அப்ப அதுக்கு என்ன சொல்றாரு? இனிமே நானும் அந்த படிய நோஷனல் தப்பான என்னை பத்தி இருக்கிறத விட்டுட்டு ஒண்ணு 10 ஸ்வரூப லட்சணம் என்னை பத்தி 10 சொல்றாரு இந்த ஸ்லோகத்தில். 10 பகவத்கீதை ஒரு ஸ்லோகத்துல கிருஷ்ணர் 9 சொன்னாரு. ந ஜாயதே மிரியதே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதாவான பூய. அதெல்லாம் ஓகே. முதல்ல இது முடிச்சுட்டு அப்புறம் அதெல்லாம் ரெஃபரன்ஸ் எல்லாம். ரெஃபரன்ஸ் எதுக்குன்னா எல்லா இடத்துல அதேதான் பேசுது. பாகவதத்துல பக்த பிரகலாதன் ஒரு ஸ்லோகத்துல ஆத்மாவுடைய 12 லட்சணம் சொல்லுவேன். இது முதல்ல பார்த்து. இனிமே இதுதான் நமக்கு எசன்ஸ். ஆனா இது ஒரு வார்த்தை ஒரு ஆட்டம் பாம்பு போல் இவ்வளவு ஆழமா அதுல ஒரு இதை ஊறணும். எல்லாம் எடுத்துக்கணும் வேண்டாம், சில வார்த்தைகள் எடுத்துக்கலாம், எவ்வளவு வேணும் அவன் எடுத்துக்கலாம். அது எப்படி எடுத்துக்கிறது, எது எடுத்துக்கிறது சொல்றேன் ஒண்ணு வரும்போது. சில பேருக்கு அந்தந்த எது நம்ம உள்ள தொந்தரவு பண்றதோ, எந்த எண்ணம் தொந்தரவு பண்றதோ அதுக்கு சூட்டபிள் ஆனதுங்கிறது கூட எடுத்துக்கலாம். சொல்லும் போது உங்களுக்கு புரியும். எக்ஸாம்பிள் முதல் நானு பிரகாஷ ரூபம். நானு பிரகாஷ ரூபம். பிரகாசம்னா வெளிச்சம். வெளிச்சம்னா இந்த இடத்துல நான் பிரகாஷ ரூபம் ஏதோ மிளுக்கு அந்த லைட் போல் ஸ்டார் போல் அப்படி இருப்பான் இல்லை. உணர்வேத பிரகாஷம். அறிவு ரூபத்துல உணர்வு இருக்குல்ல. இப்பதானே பேசுறோம். நான் இருந்தா நான் இருக்கேன்னு எனக்கு தெரியுறது. அது மட்டும் இல்ல, எல்லாம் இருக்கிறது எனக்கு தெரியாது. விளக்குன்னா எது எல்லாத்தையும் விளங்குறதோ அது விளக்கு. அது இருக்க பிரகாசிச்சுட்டு இருக்கு. அது தானே பிரகாசிக்க செஞ்சுக்கிறது. சுத்தி இருக்கிறது எல்லாம் பிரகாசிக்க செய்யறதுனால அது பேரு விளங்குறதுனால சமஸ்தத்தின் அது விளக்கு. அப்படித்தானே இங்க நான் இருக்கேன் முதல்ல. அதுக்கப்புறம் எனக்கு சரீரம் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சது, நான் இருக்கேன்னு தெரிஞ்சது. அதுக்கப்புறம் எல்லா உலகம் இருக்கு, அவங்களுக்கு இருக்கான்னு எல்லாம் தெரியும். அந்த தெரியறதனே உணர்வுக்கு பேரு, அறிதலுக்கு பேரு பிரகாசம். இப்ப அந்த பிரகாசம் இருக்கிறதுனால தானே அது பிரகாசம் பார்க்கிறேன்.
இந்த ஏகஸ்லோகில சொன்னது போல். ஓகே, சூரியன் இருக்கான்னு இது யாருக்கு தெரியுது? கண்ணுக்கு தெரியுது. கண்ணுக்கு பின்னாடி யாரு தெரிஞ்சுக்கிற? நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்ப சூரியனும் சிறப்பா, நானும் சிறப்பா? நான் தான் சிறப்பு. தைரியமா சொல்லணும், வேதாந்தம் படிச்சதுக்கு அப்புறம். தைரியம் வரலன்னா டோஸ் பத்தல. சார், டோஸ் நல்லா தான் கொடுத்துட்டு இருக்கீங்க, அந்த கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அப்படி யுவர் அப்சார்ப்ஷன் உள்ள இழுத்துக்கிறது பத்தல. பெரிய ஜலம் இருக்கு, சின்ன குடம் போனா கொஞ்சம் தான் எடுத்துக்கும், பெரிய குடம் போனா நிறைய எடுத்துக்கும். அது சோ முதல் நான் பிரகாஷ ரூபக. அதனால நான் தான் எல்லாத்தையும் பிரகாசம் கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் ஒரு கடவுள் இருக்காருன்னு சொல்லணும்னா யாரு கடவுள சொல்லுவாரு? நான் சொல்றேன். அப்ப சொல்ற நான் சத்தியமா, என்னால சொல்லப்படுறத சொல்ற நான் தான் சத்தியம். அந்த சொல்ற நான் தான் கடவுள், சொல்ற நான் தான் பிரம்மம், சொல்ற உணர்வு தான். இவ்வளவு ஹையர் திங்கிங் பண்ணும்போது நம்ம இது முன்னாடி வச்சிருக்கிற நம்மளை பத்தி அல்பமான தப்பான பாவனைல கிரமமா நீக்கப்படுது. சோ முதல். ரெண்டாவது நான் பிறப்பில்லாதவன், அஜக. அகமனது எல்லாத்துக்கும் சேர்த்துக்கலாம். அகம் அஜக, அவரே சொல்லிட்டார் சில இடத்துல. அஜகன்னா பிறக்காத, ஜன்மம் இல்லாத. ஜான ஜன்மத்துல வந்தது அஜக. அப்போ எப்போ எனக்கு மரணம் பயம் பொருத்தமாயிருக்கு. பிரகாசம் అనేది ஓகே புரிஞ்சிச்சு. அதனால நானும் இனிமே எந்த பிரகாசப்படுற எந்த மாதிரி விஷயத்துக்கு கூட நானும் டிபெண்ட் ஆக வேண்டியதே இல்லை. இங்க இது அஜகான்னு சொல்லும்போது நான் பிறக்கவே இல்லை, எனக்கு எப்படி மரண பயம் வருது? மரண பயம் இருந்தா இருக்கும் இல்லையா, வயசாகும்போது அது வரும். அப்போ இது இந்த வார்த்தை நானும் பிறப்பே இல்லாதவன், அதனால நானு மரணமே இல்லாத வஸ்து நானு. அப்ப எனக்கு எப்படி மரண பயம் இருக்கும்? உபாதி வர்ஜிதம் அங்கே சொல்லியாச்சு. சரீரத்துக்கு மரணம் இருக்கு, சரீரம் நான் இல்லையே. அப்படி மறுபடியும் அந்த மரண பயம் வரும்போதெல்லாம் அதை பலகீனப்படுத்துறதுக்கு எனக்கு ஜனனம் இல்லை, அதனால மரணமும் இல்லை. ஜனன மரண ரஹித சைத்தன்ய பிரகாச வஸ்து நான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவா அனுபவப்பட்டு சொல்றோமா இல்லையா? சும்மா சொல்லு. நான் உடம்பு, நான் ஸ்திரீ, இதெல்லாம் சும்மாதான் சொல்லி 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 பழகி அது என்னமோ பெரிய சத்தியம்னு சொல்லி உலகத்துல 99.9 பேருக்குள்ளி அவங்களுக்கு பிரம்மம் போய் நம்ம பேசுற பிரம்மம் அதெல்லாம் உலகம் சத்தியம். ஆனா வேதாந்தம் படிச்சவனுக்கு பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, அது உள்டாய் போச்சு புள்ளி. அப்படி ரிவர்ஸ் ஆகணும். அப்படி ரிவர்ஸ் ஆகும்போதுதான் அசல் உனக்கு ஒரு பிரச்சனை இல்லாத அமிர்த வஸ்து நியமி உணர்வேன் அந்த ஞானத்தினால். அதை திருடப்படுத்துகிறோம் நிதித்தியாசனத்தில். அதனால அகம் அஜக, அப்புறம் அகம் அத்வயக. இந்த பேதம் இருக்க பார்த்தீங்களா, திரும்பி அவங்க இறந்து போறாங்க, அது ஒரு பயம்.
எனக்கு சேர்ந்தவங்க, நெருங்கி இருக்கிறவங்க, உறவு, அதெல்லாம் வருது. எப்போ இங்க எனக்கு மரணம் இல்லைன்னு நான் சொல்லிட்டான் தெரிஞ்சுக்கிட்டானோ, அங்க கூட மரணம் இல்லை. சரீரம் வழியா பார்த்தா மரணம் யாரும் தப்பிச்சுக்க முடியாது. அதையும் சத்தியம் தானே. சரி, உன் அனுபவத்தில் இருக்கிற சத்தியம் அதுதானே. எல்லா சரீரங்களும் போய்தான் ஆகணும். அது ஏத்துக்கோ. ஏத்துக்கிட்டு அது மட்டும் இல்ல, அந்த சரீரம் கூட சரீரம் இல்லை, அதையும் ஆத்மாதான். ஆத்மா அந்த ஆத்மா வேறு, இந்த ஆத்மா வேறு இல்லை. அப்புறம் அந்த ஆத்மா சரி, அந்த ஆத்மா சாந்தி ஏற்படும். ஆத்மாவுக்கு சாந்தி ஏற்பட வேண்டியதில்லை, ஆத்மா சாந்தி சொருகும். ஆனா நம்ம சொல்லுவோம், அந்த ஆத்மா நல்ல கத்தியில போன ஆத்மா கத்தி எங்க போகாது. ஜீவன் பத்தி நீ சொல்லிட்டு இருக்க, நீ ஜீவன் நீ நினைச்சுக்கிட்ட அடுத்தவங்க ஜீவன் நினைச்சுக்குவ. அப்போ இந்த தகராறு எல்லாம் வரும். அருங்க அத்வைத்தம் எங்க கொண்டு போறது. அதனால சில பேருக்கு இங்க இன்னொரு பயம், அது இந்த அஜம் అనేది மரணம் கூட சேர்த்து சொன்னோம். அத்வயம், நான் இறந்து போனதுக்கு அப்புறம் எங்க குழந்தைகள் எனக்கு ஸ்டார்ட்ல வைப்பாங்களோ இல்லையோ, நான் இறந்து போனா அவங்க எனக்கு தலைக்கு நெருப்பு வைப்பாங்களோ இல்லையோ, பெரிய வயசானவங்களுக்கு நிறைய பேருக்கு இப்படி எல்லாம் வரும். அதெல்லாம் நினைச்சுக்கிறது இல்லை சார். நான் நல்லா சூட வடை சாப்பிட்டுட்டு டிவி பார்த்துட்டு இருக்குன்னு அது ஒரு கேட்டகரி இருக்காங்க, அது வேற விஷயம். பட் எப்படி இருந்தா கூட அந்த பெட்டிடன் ஆனதுக்கு அப்புறம் எங்கெங்கோ இருக்காங்க குழந்தைகள், வந்தா வந்துருவாங்க, பார்த்துவாங்க. சரி, இப்போ அவங்க இதெல்லாம் பண்ணல என்ன ஆகுமோ அనే பயம் இருக்குல்ல. நம்ம லௌகிக திருஷ்டில பேசல, ரொம்ப எலிவேட்டட் இந்த பிஹெச்டி லெவல்ல இருக்கிற வேதாந்தம் பேசுறோம். அதனால திரும்பி நீங்க இது எல்லாத்துக்கும் அங்க சாஸ்திரிகள் குருக்கள் அப்படி சொல்றாங்களே, இப்படி பண்ணு அப்படி ஆகும்னானே, இப்படி பண்ணு இப்படி ஆகும்னானே, நீ ஏன் அதெல்லாம் நினைச்சுக்கிற? அப்புறம் நல்ல நாள் போவானா இல்லையா? உனக்கு எது பயம்? நீ போகவே மாட்டேன், சரீரம் போகும். அதெல்லாம் பார்த்து பயப்படுறதே மிச்சம் இருக்கிறவங்க, அவங்களுக்கு தான் பயம். ஐயோ, இவர் இந்த நாள் போயிட்டாரு, இது எதுக்கு ஏதோ பண்ணணுமாமே, பணம் செலவு அவங்க பண்ணிக்குவாங்க, அவங்க கஷ்டப்பட்டு. எல்லாத்தையும் நீக்கிடு, ஒன்னும் திங்க் பண்ணாது, இதெல்லாம் மாயா, grow out of it. அதனால அத்வயம். சோ அவங்கள பத்தியும் கவலை இல்லை. சி இமோஷனலா அப்போ ஞானி என்ன கல்லு போல் அப்படியே இருப்பாரா అనేది இல்லை. அந்த இமோஷன்ஸ் ரொம்ப சாஃப்ட் ரிஃபைன்ட் இமோஷன்ஸ் அவர்கிட்ட கூட இருக்கும். அப்ப அதனால ஆனா அதை வச்சுட்டு பயப்படுறதோ கவலைப்படுறதோ துக்கப்படுறதோ இல்லை. அது துக்கம், அந்த கவலை சஸ்டெயின் ஆகாது, தொடர்ந்து நீங்கப்படாது, நீளமா எக்ஸ்டெண்ட் ஆகாது. புரியுதா? அதனால சோ பக்கத்துல ரெமெடி சொல்லிட்டு இருக்கோம், இது எதுக்கு உபயோகப்படுத்திக்கணும்னு. ஒரு வார்த்தை நீங்க இனிமே பகவத்கீதையில சொல்லிட்டோம், ஆனா அப்போ இந்த அளவுக்கு புரியல சார். ராமகீதை இவ்வளவு ஆழமா இருக்க, நானும் ஒரு கிளாஸ்ல ஒரு வாட்டி ஒரு ஸ்லோகம் தான் எடுக்கிறேன். எனக்கு ஒரு ஸ்லோகம் கூட ஆகல. இது எவ்வளவு நாள் ஆகுமோ, என்ன ஆகுமோ ஆகும். எதுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு ஒன்னும் நல்லா புரிஞ்சிச்சா பரவாயில்ல. அதனால இந்த விஷயத்துல அவசரப்பட்டு புஸ்தகம் முடிச்சாச்சு, படிச்சு முடிச்சாச்சு, அப்படி ஒண்ணும் கிடையாது. போதும் ஒரு வார்த்தை, அகம் அத்வய, இரண்டாவது இல்லாத ஒரே ஒரு பொருள் நான், ஆத்மா. அப்போ நான் மட்டும் இல்லை, அந்த அத்வயம் அதுதான் இருக்க, அது தவிர இன்னொன்னு இல்லை. மிச்சம் எல்லாமே ద్వైతం எல்லாமே, డ్యూయాలిటీ எல்லாமே, పలదెల్లా అనేది భ్రమ, பலதனேதி பிரம. என்ன எப்படி புரிஞ்சுக்கணும் இதுன்னா, அதாவது அப்பப்ப அந்த உதாரணம் சிந்தனை பண்ணணும். அப்படியே உட்கார்ந்துட்டு நிறைய
குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் டைம் கொடுக்கணும் நிதித்தியாசனத்துக்கு. இன்னும் கூட பக்தி பேர் சொல்லி, அது பேர் சொல்லி, விவகாரம் பேர் சொல்லி, சோஷல்னு சொல்லி அதிலேயே ஈடுபட்டு இருந்தா எப்பதான் நீ தயாராக போற? காலம் எவ்வளவு இருக்கு உனக்கு கையில இருக்கா? இப்போ ஃபுல்லா முடிச்சுக்கலன்னா, அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணலன்னா திரும்ப அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்படி சீக்கிரமா அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணு. அந்த அக்கௌண்ட் க்ளோஸ் பண்றதுக்கு தான் இப்படிப்பட்ட இந்த நிதித்தியாசன அபியாசம். சரியா? இது பண்ணிதான் ஆகணும். ஞானத்துடைய பலம், அந்த பலம் எனக்கு பலிக்க மாட்டேங்குதுன்னு சொன்னா இதோ நிதித்தியாசனம் நிறைய பண்ணணும். அத்வய. அப்புறம் அசகிருத் விபாதக. நான் அகம் அசகிருத்தன்னா மேலே பிரகாசம்னு சொல்லியாச்சு. இன்னைக்கு சூரிய கிரகணம். ஆமா, நம்ம நாட்டுல இல்ல, தெரியல, நீங்க அனுசரிக்கல நினைக்கிறேன். வேற அப்படி ஏதோ கிரகணம் வந்து போல் இந்த பிரகாசம் வந்து அப்பப்போ டிம் ஆயிடுமா சார்? இப்ப எல்லாம் நிறைய கரண்ட் யூஸ் பண்றாங்க இல்லையா, வோல்டேஜ் எல்லாம் கொஞ்சம் கம்மி இருக்கும், ராத்திரி திரும்ப அப்படி அவங்க ஃபேன் கொஞ்சம் ஸ்லோவாகும், ஏசி எல்லாம் என்ன எல்லாம் எல்லாரும் வீடு போட்டி அப்படி இந்த பிரகாசம் டிம் ஆயிடுமான்னா இல்ல. சர்வதா சக்ரத் எப்பவுமே என்னது விபாதி பிரகாசிச்சுட்டே இருக்காது. அதுக்கு ஒரு வோல்டேஜ் டவுன் ஆகுதுன்னா கிடையாது. நேற்று கூட அந்த ரிஃபரன்ஸ் ஒரு ஸ்லோகம் வருது, அடுத்த வாட்டி சொல்றேன் நானு. ஓம் ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம். அதுபோல் அசகிருத் விபாதக அகம். அப்புறம் நான் அதீவ நிர்மலக. ஏன் அதீவன்னாருன்னா சுத்தமன்னாவே நிர்மலமன்னாவே போதும், மலம் இல்லாத. அப்போ மலமன்ன பாபம், மலமன்ன கர்மா. ஆத்மான எனக்குள்ள கர்மாக்கு சம்பந்தம் என்ட்ரியே கிடையாது. ஆனா ஜீவானை நினைச்சிருக்கும் போது அந்த அகங்காரத்துக்கு இதெல்லாம் வர்த்திச்சிடும். அதனால நான் அகங்காரம் இல்லைன்னுதான் அதோடைய சாராம்சம். எது மொத்தம் ஜடம்னு சொல்லி உபாதி நிலை உட்டி கொடுத்தன்னு சொன்னாரே, அர்த்தம் வந்து அதுதான். அப்போ எந்த கர்மத்துடைய மலினம் அழுக்கு அதனால எதுவுமே இல்லை. குணங்கள் 3 குணங்கள் அதெல்லாம் கூட பிரகிருதிக்கு, பிரகிருதி மாயா பிரகிருதியோட. ஆனா சைத்தன்யம் நான் வந்து எப்பவுமே அதீவ అనేది வந்து எக்ஸெக்டிவ் போட்டு இன்னும் சூப்பர் ரிலேட்டிவ் டிகிரிக்கா சொல்றது. சிறப்பா 100க்கு 200% சொல்றது அதீவ நிர்மல. இது எப்படி சொல்லணும், எப்படி உபயோகப்படுத்திக்கணும்? இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் கூட இது சிந்திக்கிறது உபகாரம் போது திரும்பி போனதுக்கு அப்புறம் அவர் பாருங்க, படக்கம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். திரும்பி இந்த சரீரம் இதெல்லாம் ஞாபகம் வரும். இதுக்கு இருக்கிற கவலை எல்லாம் மனசு அது கூட என்ன தொடர்பு வச்சிருக்குது. இப்போ கிளாஸுக்கு வந்து வேதாந்தம் படிச்சு வேதாந்தத்தோட தொடர்பு வச்சிருச்சு மனசு. இப்போ மனசுக்கு ரொம்ப கட்டாகுவார். நான் திரும்பி சொல்ல அவங்களுக்கு ஓட்டு போடணுமா, இவங்களுக்கு ஓட்டு போடணுமா? அவங்கள நாங்க நல்லவன் சொல்றாங்க, இவங்களும் நாங்க நல்லவன் சொல்றாங்க. சரி, இவங்க புத்தி எங்க போச்சு? நீ முடிவு பண்ணு. அவங்க சொன்னதை நீ கேட்கணும். முடிவு பண்ண வேண்டியது நான். யாரு? ஹையர் மைண்ட் புத்தி இருக்குங்க. அதனால அதீவ நிர்மல. அதனால நான் அப்ப இப்போ தவறு பண்ணிட்டேன் சிலவாட்டி. இது எதுக்குன்னா ஏதோ தவறு செய்யாத மனுஷன் யாரும் கிடையாது, பாபம் செய்யாத மனுஷன் யாரும் கிடையாது. அதெல்லாம் ஞாபகப்படுத்திக்கிட்டு எனக்கு இந்த ஜென்மத்துக்கு விடுதலை இருக்க அப்படி எல்லாம் சொன்னா அப்படி பண்ண இப்படி பண்ண
சிலது யாருக்கும் சொல்ல முடியாத கூட தவறுகளும் சில பேர் பண்ணியிருப்போம். அது உள்ள வச்சுப்போம். எல்லாத்தையும் விட்டு கொடு. எப்போ நீ ஆத்ம சுத்தமன்னு நினைச்சுக்கிறியோ, இதெல்லாம் மனசுல ஞாபகம் வருதெல்லாம் கூட ரப்பிஷ் டஸ்ட்பின் லைக். அப்படி தள்ளி விடணும். அது எனக்கு சம்பந்தம் இல்லை. அது என்னமோ அகங்காரம் அப்போ வேஷம் போட்டு இன்னொரு சரீரம் இருந்து அப்போ இல்லைன்னா அது அகங்காரத்தினால கர்வத்தினால என்னமோ பண்ணிச்சு. இது எதுக்கு அந்த படிய கதையெல்லாம் கொண்டு அது எனக்கு சம்பந்தப்பட்டது இல்லையே அப்படின்னு சொல்லி அதை டெலிட் பண்ண போதும். எனக்கு இன்னும் ஒண்ணுத்துல அடுத்த வாரம் முக்கியமா இந்த விஷயங்களே சிந்தனை பண்ணுங்க. நீங்களும் அடுத்த வாரம் வரைக்கும் இதுலயே சிந்தனை பண்ணிடுங்க. சிந்தனை பண்ணும் போதே ஆனந்தம் வரணும், தைரியம் வரணும், நிம்மதி வரணும், சாந்தி. உபாதிలో எப்படியோ என்னமோ ஆகட்டும், டெம்பரேச்சர் ஏறட்டும், டெம்பரேச்சர் குறையட்டும், உடம்பு கொஞ்சம் அப்படி இப்படி ஏதோ பண்ணும். ஆனாலும் சரி நான் தான் அப்படின்னு அதே சிந்தனையில இருந்தா நம்ம எல்லோரும் ஜீவன் முக்தர்கள், நம்ம எல்லோரும் ஞானிகள் தான், நம்ம எல்லோரும் சன்னியாசிகள் தான். அதனால இருந்தபடிக்கே இரு. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம்.